பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எந்த காரணத்தினால, எந்த சம்பவத்தினால, யாருனால சமாதான குறைச்சல் உங்கள் மனதில், உங்கள் குடும்பத்தின் மத்தியில் இருந்தாலும், ஆண்டுடைய ஆறுதல் அளிக்கிற, பலப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்காய் ஏசாயா 66:12 கொண்டு வருகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாருங்க. ஏசாயா 66:12 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஏசாயா 66 தேவனுடைய ஜனங்கள் சமாதான குறைச்சல்ல, கஷ்டத்துல கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தை ஒரு நதியை போலவோ ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஒரு ஆற்றை போலவோ பாயும்படி செய்வேன். இன்றைக்கு எந்த இடத்துல உங்க குடும்பத்தின் மத்தியில் ஒரு சமாதானம் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ, தேவனுடைய ஆவியார் சமாதானத்தை ஒரு நதியை போல உங்களுக்கு அனுப்புகிறார். தேவ சமாதானம் உங்களை சந்திக்கிற பொழுது எந்த விதமான கடின சூழ்நிலைனாலும் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறுங்க. இயேசு கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? உலகம் கொடுக்கிறபடி அல்ல. உலகத்தார் சில வேளையில் சொல்லலாம், பயப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, பலனோடு இருங்க, வார்த்தையில சொல்லலாம். நம்முடைய உறவுகளை பலப்படுத்துகிறோம். சில வேளையில பிள்ளைகளை நம்ம சமாதானப்படுத்துகிற பொழுது ஒரு அளவுக்கு நம்ம சமாதானப்படுத்த முடிகிறது. அதற்கு பிறகு அவங்க கடந்து போற அந்த சூழ்நிலையில, அவங்க கடந்து போற அந்த பாதையில நம்ம அதை ஃபீல் பண்ணுகிறோம். ஆனால் அந்த சமாதானத்தை திரும்ப கொண்டு வருகிற காரியத்திற்கு நம்ம பிரயாசப்படுகிறோமே ஒழிய அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறது ஆண்டரால் தான் முடியும். அதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை ஒரு நதியை போல உங்கள் மத்தியில் அனுப்புகிறேன். நதியை போல இந்த சமாதானம் பாய்ந்து வரும்படியாய் செய்கிற ஏசப்பா இன்னைக்கு அந்த சமாதானத்தின் நதியை உங்க சரீரத்துல, உங்க வாழ்க்கையில கொடுக்கிறாருங்க. இதற்கு பிறகு நீங்க கஷ்டத்தோடு, சமாதான குறைச்சலோடு, மிகுந்த கலக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சமாதானத்தின் நதி உங்களை சந்திக்கிறது. ஏசப்பா கொடுக்கிற தேவ சமாதானம் உங்களை சந்திக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது, ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், அந்த சமாதானத்தின் நதி என்னை சந்திக்கட்டும், என் சரீரத்தில் ஒரு சமாதானம் கடந்து வரட்டும், இயேசுவின் நாமத்தினால அந்த வழிகள் எல்லாம் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தினால இவர்கள் கடந்து போற நிந்தனையின் பாதைகள் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தினால என்னென்ன நிந்தனை, எந்தெந்த காரியங்கள் இவர்களை தாக்கி கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால அந்த காரியங்கள் எல்லாம் வெளியேறுவதாக. ஏசாயா 66:12 இருக்கிற அந்த நதி போன்ற சமாதானம் இவர்களை சந்திக்கட்டும், குடும்பத்தை சந்திக்கட்டும். குடும்பத்தின் மத்தியில சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தப்படுவதாக. தேவனுடைய சமாதானம் நதியை போல கடந்து வரட்டும். எவ்வளவு நாள் உங்க குடும்பத்தின் மத்தியில சமாதானம் இல்லாமல் இருந்ததோ, இன்றைக்கு குடும்பத்தில் எல்லாரும் இணைந்து அந்த இடத்துல ஏசப்பாவை துதித்து, ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கட்டும் என்று சொல்லி குடும்பத்தின் மத்தியில் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த சமாதானத்தின் நதி கடந்து வரும். எந்த இடத்துல, வேலை இடத்துல மிகுந்த நெருக்கம், மிகுந்த துயரத்தின் மத்தியில, மிகுந்த கடும் சொற்கள் மத்தியில வேலை இடத்துல கடந்து போய் கொண்டிருந்தீங்களோ, அதே இடத்துல ஆண்டவரே ஏசாயா 66:12 அந்த சமாதானத்தை நதியை போல அனுப்புவேன்னு சொன்னீங்களே, அந்த சமாதானத்தின் நதி கடந்து வரட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் பேசின நாவுகள் அது கட்டப்படும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் அப்புறப்படுத்தப்படுவாங்க, அவர்கள் மாற்றப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினால வேலை இடங்கள்ல மாற்றம் உருவாவதாக. ஆண்டவரே எல்லா இடத்துல கர்த்தர்களுக்கு ஒத்தாசை கொடுங்க. ஊழியத்துக்கு விரோதமாய் தடைகளை கொண்டு வந்து எல்லா வல்லமைகளும் மாறுவதாக. கர்த்தருடைய சமாதானம் நதியை போல ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம். இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளுங்க. இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே ஏசாயா 66:12 படி சமாதானத்தை நதியை போல ஆண்டவரே எங்க மேல கடந்து வருகிற மகிமையை, ஜாதிகளின் மகிமை புரண்டு வருகிற ஆற்றை போல அவரிடமாய் பாயும்படியாய் செய்வேன்னு சொன்னீங்களே, எங்க மேல பாய செய்யறதுக்காய் நன்றி, எங்கள் குடும்பத்தின் மத்தியில பாய்வதற்காய் நன்றின்னு. எந்தெந்த இடத்துல சமாதான குறைச்சல் இருந்ததோ, எந்தெந்த இடத்துல இவ்வளவு நாள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தீங்களோ, இந்த நாளுக்கு பிறகு இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஏசாயா 66:12 உங்களை சந்தித்த பிறகு அது சமாதான குறைச்சல் இல்ல, எல்லாம் மாறி போய் இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த சமாதான பிரபு உங்க குடும்பத்தின் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஏசாயா 66:12 ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் போகிற எல்லா இடத்தையும் அது நிரப்பும்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
தேவாதி தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை சமாதான நதியினால நிரப்பி மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால காத்துக்கொள்ளுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.